ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா, தொழில் ஸ்தானத்திலேயே ராகு இருக்காரு. ஸோ அது முதல்ல ஒரு நல்ல அமைப்பு. தனிப்பட்ட முறையில ராகுவ பார்த்தோம்னாலே ஒரு நல்ல அமைப்பு. 2வது இவ்ளோ நாள் ராசியிலேயே இருந்த குரு, அஷ்டமாதிபதி குரு விலகுறாரு. இப்ப ராசிய விட்டு 2வது இடத்துக்கு போறாரு. ஸோ அதுவுமே ஒரு தனத்த குடுக்கக்கூடிய அமைப்பு. அண்ட் அந்த குருவே திரும்ப ராகுவ பார்க்குறாரு. ஸோ அதனால தொழில் விருத்தி அப்படிங்கிறத தடுக்கவே முடியாது. ஸோ ரொம்ப ஒரு எந்த நீங்க தொழில் பண்ணிட்டு இருந்தாலும், இல்ல புதுசா நான் இப்ப தான் தொழில் தொடங்க போறேன். ஒரு சுய தொழில் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ண போறேன். ஆல்ரெடி நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். சைட்ல இன்னொரு ஒரு இன்கம்க்காக வீட்ல இருந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். அப்படின்னா, அதுக்கெல்லாம் இது கரெக்ட்டான ஒரு பீரியட். உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஃபீல்டுல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா, அது 100% ஷைன் ஆறதுக்கான வாய்ப்பு நெறையவே இருக்கு. ஆனா, ஒரே ஒரு விஷயம் நீங்க என்ன பார்த்துக்கணும் அப்படின்னாக்க கடன் அப்படிங்கிறதுக்குள்ள இறங்க வேண்டாம். இருக்கிற உங்களுக்கு கையில எவ்வளோ கேப்பிட்டல் இருக்கோ, அத வச்சு இன்வெஸ்ட் பண்ணி பண்ணக்கூடிய தொழிலா பண்ணுங்க. இல்ல ஆல்ரெடி ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கே நான் வாங்கின கடன் இன்னும் அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு அப்படின்னா, அத அடைச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு கடனுக்குள்ள இறங்குங்க. ஸோ இன்னொரு கடன் அப்படிங்கிறது வேண்டாம். ஒரு கடன் கையில இருக்குன்னா, அத ஃபுல்லா முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே பெட்டர்.